காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் இங்கே தான் அடித்து போட்டோம். அப்புறம் நாங்கள் போட்டுட்டு கேமரா ஆஃப் பண்ணதே எனக்கு தெரியல. நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டில் இருக்குன்னு நினச்சி அந்த சேரில் யாரும் உட்காந்துருக்காங்களே அங்கே போயிடலான்னு பார்த்தா சேரில் நான் இங்கேருந்து கேமராவில் அவருக்கு தெரியாது, இங்கேருந்து நின்று பார்த்தா கூட சேரில் தெரியும். ஆனால் அப்போ பார்க்கும்போது உட்காந்துருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா இப்போ யாரும் இல்லை. திரும்ப வந்து பார்த்தா ஆளைக்கான ஆனால் கத்தி இது இங்கே இருக்குது. இது கத்தி மாதிரியே தெரியலங்க, ஏதோ ஒரு கத்தியை மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது கத்தி தாங்க ஒரு ஷேப்பில். அவன் எப்படி இங்கே வச்சுருப்பான், 3 கத்தி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். 3 தாட்டி நாங்கள் கத்தியை பறிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த கழுத்தில் ஒன்று இங்கே வச்சுருந்தான் அந்த அட்டைப்பெட்டியில். இந்த இதில் படுக்க போடும்போது இங்கேன்னு வச்சுருந்தான். அங்கே இவர் அடிக்கும் போது நான் அங்கே இருந்தேன், சைக்கிள் கிட்ட இருந்தேன். அப்போ ஒரு தாட்டி ஒரு கத்தி எடுத்தோம். ஆனால் 3 கத்தியை நாங்கள் எடுத்தோம். ஆனால் மறைச்சிட்டான். ஒருவேளை ஒரு கத்தி தான் அந்த மாதிரி 3 கத்தி மாதிரி வச்சுருக்கானோ இல்லை 3 கத்தி வேறு வரையும் தெரில. சரி வாங்க போய் ஒரு இதுக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோ பின்னாடி ஒரு ரெக்கார்டு பண்ண முன்னாடி ப்ரோ நீங்கள் போய் கோப்ரோ எடுங்க ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, கிராக் விட்டு கீழே விழுந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், காமிங்க கோப்ரோ. நீங்கள் பாருங்கள் ப்ரோ, கிராக் விட்டுருச்சு தெரியுதா? அந்த கோப்ரோ காமிங்க ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, கிராக் விட்டுருச்சு. சரி இங்கே பாருங்கள், அழுக்கெல்லாம் இருக்குது. தொலைச்சி அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிடலாமா நம்ம? சரி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் பேக்கெட்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் நவுருங்க. பாருங்கள் ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ ஆரம்பத்துலேயும் இந்த துணி இருந்துச்சு. இந்த துணி இல்லவே இல்லை தானே? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த துணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தோமா, நம்ம இந்த இடத்துல ஒழிச்சுட்டு இருக்கும் போது அங்கே போகிறாருல ப்ரோ ப்ரோ தனியாக போகாதீங்க. அப்போ இந்த துணி அதே மாதிரி நாங்கள் வந்ததுலேருந்து இந்த இடத்துல நோட்டே பண்ணல. இந்த இடம் ஏதோ வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக இந்த கேமரா தெரியல. ஆல்ரெடி ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கு கேமரா ஃபுல்லாக. ப்ரோ அங்கே யாரோ ஓடின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யார் ப்ரோ? யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களை உதவி பண்ண தான் வந்திருக்கோம். ப்ரோ யாரோ இங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க, நவருங்க ப்ரோ. ப்ரோ யார் அது, எங்கேருந்து கிடச்சின்னு கூட தெரில. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது இந்த அங்கே ஒரு சேர் தெரியுதா, அதில் யாரோ உட்காந்துருக்காங்க. யாரோ உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நோட் பண்ணுறது விட்டுட்டோம். இங்கே எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கிடைக்கல. நாங்கள் ஆனால் வீடியோ எடுக்குவோம். அது எங்கே போச்சுன்னு தான் தெரில. அது கிடைக்கிற வரைக்கும் எடுப்போம். ப்ரோ எங்கள் கால்கிட்ட ஃபோன் இந்த ஜன்னல் யாரும் இருந்தாங்க பாருங்களேன். ப்ரோ பாருங்க, அதே தான்.